ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட் டைம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டில் இருந்த காய்கறிகளை வச்சு. ஸோ அது எப்படி இருந்துச்சு, எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, எப்படி செஞ்சேன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுதுங்க. நான் எத்தனை டைம் சமைச்சேன் அப்படின்னு சொல்லி கைவிட்டு எண்ணிடலாம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இல்லைங்க, நான் பிறந்ததுலேருந்தே. ஏன்னா அவ்வளோ கம்மி டைம் தான் நான் சமைச்சிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேலே சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குக்கிங்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் சிம்பிளாக யூடியூப் பார்த்துலாம் செய்யலைங்க. எனக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும். அதை கடையில் வாங்கும்போது அவங்க சமைப்பாங்க இல்லைங்களா, அதை பார்த்து அதோட இன்ஸ்பிரேஷனில் இது நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சேன். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுக்கிட்டேங்க. அதில் ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன் போட்டு நல்லா வணக்கிட்டேன். வெங்காயம் பாதி வணங்கினதும் கேப்சிகம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. எனக்கு கேப்சிகம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தேசிய கொடி கலர் காம்பினேஷனில் இருக்க காய்கறிகள் கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் 3த்தையும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து போட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வணக்கிட்டேங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டதுனால ஈஸியாகவே வணங்குச்சு. அது அப்படியே எண்ணெயிலேயே ரோஸ்ட் ஆச்சு. பாதி சமைச்சானதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அடடா முட்டை போடலேன்னு சொல்லி சரி சனிக்கிழமை சைவமாகவே சாப்பிடுவோம் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த கெச்சப் இருந்துச்சுங்க, டொமேட்டோ கெச்சப், அது கொஞ்சம் போட்டு விட்டேன். ஏதாவது ஒரு ஃப்ளேவர் வரட்டும் அப்படின்னு சொல்லி. சோயா சாஸ் தான் போடுவாங்க பார்த்துருக்கேன், ஆனால் வீட்டில் வந்து இதுதான் இருந்ததுனால டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் போட்டு விட்டேன். காய்கறி எல்லாமே நல்லா ஓரளவு வணங்கினதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் அது காரமாக போட்டுக்கிட்டேங்க. அது கூடவே இன்னும் கொஞ்சம் உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போடல, கறி மசால் பொடி, மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசால் தூள், இது மட்டும் போட்டேங்க. இதெல்லாம் எனக்கு என்னென்ன கிடைச்சதோ கொஞ்சம் எல்லாம் எடுத்து போட்டேன். ஆனால் மொத்த மசாலாவுமே சேர்த்து ஒரு ஸ்பூன் கூட வந்திருக்காதுங்க. எனக்கு வந்து மசாலாக்கள் அதிகமாக இருந்த வேணான்னு தோணுச்சு. அந்த காய்கறிகள் வந்து வணங்கும் போதே அதோட வாசனை வந்தப்போ நல்லா இருந்துச்சுங்க. சரி அதுவே போதும் அப்படின்னு சொல்லி நான் சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் போட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக பரட்டி விட்டேங்க. கடைங்களில் லாஸ்ட்டில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அதை வந்து ஒரு பரட்டி எடுத்து கொட்டுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி நானும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு பரட்டி எடுத்து தட்டத்தில் போட்டு கமன்னு வாசனை சூப்பராக வந்துச்சுங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. நான் நினச்ச அளவுக்கு மோசமாக வரலங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், எப்படி இருக்க போதா டேஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இப்படி தாங்க நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன். இன்றைக்கி மீன்ஸ் சாட்டர்டே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தடில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குக்கிங் லவர்ஸ் தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. அடுத்ததாக வேறு என்ன டிஷ் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.